வணக்கம் நண்பர்களே. நாம பிரிண்டிங் வரலாறு பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? நம்ம சைனாக்காரங்க 7ஆம் நூற்றாண்டுல பேப்பர் கண்டுபிடிக்கும்போதே லெட்டர்ஸும் வுட்ல கண்டுபிடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது அலுமினிய லெட்டர் ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயி, அதுக்கப்புறம் ஜெர்மன்காரங்க உருவாக்குன பிரிண்டிங் மிஷின் முதல் பிரிண்டிங் மிஷின் இதுதான். இது பாருங்க. இந்த டைப் தான். இதில ஃபாண்ட்ட இதில செட் பண்ணி வச்சுட்டு, இதில பேப்பர வச்சு, இது ஃபோல்டு பண்ணி இத உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிட்டு இது பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல அழுத்தத்தின் பேர்ல அச்சு விழும். அதுக்கு பேர் தான் நம்ம அச்சுத்துறைங்கிறதுக்கு ரீசனே இதுதான். இத வச்சு தான் அச்சுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த அச்சுத்துறைன்னே இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த இந்த மாரி ஒரு செட்டப் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது ஜெர்மன்ல உருவாக்கப்பட்டது தான். சரிங்களா? நம்ம ஆஃப்செட்டுக்கு முன்னோடியா இருக்கிறது இந்த சிலிண்டர். இதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட சிலிண்டர். சரிங்களா? இந்த சிலிண்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல செஸ்ல மேட்ல செட் பண்ணி வச்சிருவாங்க. செட் பண்ணிட்டு இதுல பேப்பர் உள்ள விட்டு இதுல ஒரு ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டில் சுத்தினா இந்த சிலிண்டர் அப்படியே வந்துட்டு போகும். வந்துட்டு போகும்போது உங்களுக்கு பிரிண்டிங் அதுல பதிவாகி வரும். இதுதான் ஆஃப்செட்டுக்கு நம்ம பிரிண்டிங் ஃபீல்டு அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஒரு முன்னோடியான முதல் மிஷின் இதுதான். இதுல இருந்து நம்ம அடுத்த இது போச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா மாத்துறதுக்காக இதுல ரோலர் செட் மாட்டினாங்க. திருப்பி சிலிண்டரை ஸ்டாப் பண்ணிட்டு பெட்டை மூவ் பண்ணாங்க. பெட்டை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே அதில் வர மாதிரி செட் பண்ணாங்க. இதுதான் அதனோட முதல் முன்னோடியே இருந்துச்சு. பட் அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்ப்போம். சரியா? நன்றி.